வணக்கம். உங்கள் மணிமேகலை இன்று வந்துவிட்டேன். நேற்றைய பதிவு என்னால் இட இயலவில்லை. இன்றைக்கி அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்க தொடங்கலாம். அன்பு என்பது ஒரு மந்திரச்சொல், 3 எழுத்து மந்திரச்சொல். அன்பே சிவம். இறைவனை அன்பின் வடிவானவன், அதுதான் அதனுடைய பொருளாக கொள்ளப்படுகிறது. அன்புக்கு நம்ம என்ன சொல்லலாம்? கருணை, பாசம்லாம் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வேறு. கருணை வேறு, பாசம் வேறு. அன்பு என்பது நீக்கமற எங்குமே நிறைந்திருப்பது. நாம் வளர்க்கக்கூடிய செடி கொடியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பராமரிக்கின்றோம். எப்படி? அதுக்கு தண்ணி விடுறோம், சரியான நேரத்துக்கு உரம் போடுகிறோம். அதெல்லாம் போட்டால் அது என்ன பண்ணுது? நமக்கு பலனை தருகிறது, பல மடங்காக பிரிக்கி தருகிறது. பூக்களாக தரும், கனியாக தரும், காயாக தரும், நிழலாக தரும். இப்படி அது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அதே போல தான் பெட் அனிமல்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச விலங்குகள் நம்ம வளர்த்துறோம் வீட்டில். என்ன பண்ணோம்? நம்ம வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம காலை சுற்றிக்கும், இல்லைன்னா நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது? மன அழுத்தம் குறைகிறது. வெளியில் போயிட்டு வந்து எத்தனை பிரச்சனைகளோடு உள்ளே வந்தாலுமே அந்த குட்டி நாய்க்குட்டியோ இல்லை பூனைக்குட்டியோ நம்ம மேலே வந்து உட்காந்து காலை சுற்றிட்டு வரும்போது நம்மளே என்ன பண்ணுவோம்? குனிஞ்சதை தூக்கி வச்சுக்குவோம். அப்படியே ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். குழந்தைகளும் அப்படித்தான். வெளியிலேருந்து வந்த உடனே என்ன செய்யும்? அப்படியே பாய்ந்து நம்மகிட்ட வந்து உட்காந்துக்கும். அது அந்த அன்பின் வெளிப்பாடு. குழந்தைகளுக்கு பேச தெரியாது, ஆனால் என்ன செய்யும்? நம்மளை பார்த்த உடனே வந்துடும். ஏன் வருது? அன்பின் பால் ஈர்ப்பு. இவங்க நம்மளை மிக அன்பாக வளர்க்கிறார்கள், வச்சுருக்காங்கங்கிறது அதுக்கு சொல்ல தெரியாது இல்லையா? வந்துக்கும். அது வந்த உடனே நமக்கு எப்படி இருக்குது? என்ன தான் வெளியில் போயிட்டு வந்தால் அப்பாடின்னு உள்ளே வந்தாலும் இது வந்து நம்ம மேலே உட்காந்து அந்த களைப்பு நீங்கி விடுகிறது, மனச்சோர்வு நீங்குகிறது. அதே போல் அந்த வலிகள், வருத்தங்கள் எல்லாமே போயிடும். உடனே என்ன பண்ணுவோம்? அதை தூக்கிக்குவோம், வாரி அணைத்து கொள்ளுவோம். அன்பினுடைய நிலையே இதுதான். இது எல்லா உயிர்களிடமும் நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த அன்பு கூட போலியானதாக நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அன்பு செலுத்துகிறார்கள். அவர்களுடைய வேலை முடிந்த உடனே அந்த அன்பும் மறைந்து விடுகிறது. இது ஒரு நல்ல தன்மை கிடையாது. அன்பு ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். அது எப்போ வரும்? உண்மையான அன்பு இருந்துன்னா நம்ம அன்பாக இருப்பவர்களை பார்த்த உடனே நம்ம கண்களில் தண்ணீர் வரும், அவர்களுடைய கண்களிலும் நீர் வரும். இது பல இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பல நாட்களாக பார்க்காத பிள்ளைகள் வெளியிலேருந்து வரும்பொழுது அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? போய் அதை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அவள் எவ்வளோ பெரிய ஆண்மகனாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் இருவரின் கண்களிலுமே கண்ணீர் வரும். இது அன்பின் வெளிப்பாடு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா வள்ளலார். பயிர்கள் நம்மிடம் பேசுதா? இல்லை. நம்முடைய அன்பு என்று சொல்லக்கூடிய அதன் இன்னும் ஒரு பகுதி கருணை, அதை காட்டுகிறோம், அதற்கு நீர் விடுகிறோம். புரியுதா? அன்பு வேற, கருணை, இரக்கம் இதெல்லாம் வேறு. அன்பு என்பது ஒரு இரத்த சொந்தங்களோடு இருக்கக்கூடியது மட்டும் கிடையாது, அதனையும் தாண்டியது. ஆக இந்த அன்பின் பெருமையை வள்ளுவர் எப்படி சொல்கிறார் நம்ம பார்க்கலாமா? முதலாவது குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். என்ன பொருள்? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். அதை போட்டு நீங்கள் யாரும் கட்டு வச்சிட முடியாது, தாப்பை போட்டு போட முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். தாழ் என்றால் தாழ்பாள். நம்ம கதவு ஜன்னலுக்கெல்லாம் போட்டு மூடுறதுக்கு வச்சுருக்கோம்ல, அது மாதிரி. நான் என்னுடைய பிள்ளைகளிடம் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜிப்பு போட்டு மூடி வச்சுக்க முடியுமா மனதை? என்னுடைய பெற்றோரிடம் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தாப்பை போட்டு மூடி வச்சுக்க முடியுமா? குழந்தைகிட்ட இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு தாழ் என்று சொல்லக்கூடிய மூடக்கூடிய ஒரு எதுவுமே கிடையாது. அது பறந்து விரிந்தது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில்
பார்த்தோன்னாக்கா அதனை கட்டுப்படுத்த இயலாது. அதனை நமக்கு விருப்பமானவர்கள், பிடித்தவர்கள், நாம் அன்பு செலுத்துபவர்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ நம்ம அதை பார்த்த உடனேயே நமக்கு என்ன வரும்? கண்களில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் விலைமதிக்க முடியாதது. அன்பின்பால் வரக்கூடிய கண்ணீர். என்னுடைய பிள்ளையை நான் பார்த்து விட்டேன், என்னுடைய மனைவியை நான் பார்த்து விட்டேன், என்னுடைய கணவனை நான் பார்த்து விட்டேன், என்னுடைய உறவுகளை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களை கட்டி அணைத்து, அப்பா நீ என்னோட வந்துட்டப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த மனமானது பொங்கி எதையுமே வைத்து கொள்ள இயலாமல் கண்ணீராக வெளியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆக அன்பின் வெளிப்பாடு என்பது அந்த கண்ணீராகும். ஆக அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அல்லது ஒரு உணர்வு எதற்கும் கட்டுப்படாதது. அது கண்ணீராக வெளிப்பட்டுவிடும் என்பதே வள்ளுவம் கூறும் கருத்தாகும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் கிடையாது, தாழதுக்கு கிடையாது. ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஆர்வலர்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பின்பால் நாம் கொள்ளக்கூடிய மனிதர்கள் அல்லது பிற விலங்கினங்கள் அல்லது தாவரங்கள். ஏன்னா ஒரு விவசாயி போய் விவசாயம் பார்த்துட்டு வரும்போது கூட அது நல்லா செழித்து வந்தால் அவன் கண்ணுக்கு தண்ணி வரும். ஏன்னா அவன் அவ்வளோ பாடுபடுறான். அதன்பால் அன்பு செலுத்தி அதுக்கு வேண்டியதெல்லாம் அவன் கொடுக்குறான் தக்க நேரத்தில். அதே போலத்தான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமலுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்பு செலுத்துகிறோம். அது பால் குடிச்சிச்சா, நம்ம சாப்பிட்றோமோ இல்லையா, அதுக்கு பால் வச்சிட்டோமா, அதுக்கு சாப்பாடு வச்சிட்டோமா, நம்ம ரொம்ப கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ அது என்ன பண்ணும்? துள்ளி குதித்து ஓடி வந்து நம்ம மேலே உட்காரோம். அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கும். அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு போயிடும், அத்தனை களைப்பும் நீங்கிவிடும். ஆக இந்த அன்பு என்ற சொல் மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த, மிக சக்தி வாய்ந்த ஒரு 3 எழுத்து மந்திரச் சொல். அந்த மந்திரச் சொல்லை நாம் அனைவரிடமும் மிக உண்மையாக செலுத்த வேண்டும். இந்த ஒரு குணம் நம்மிடையே இருந்தால் நாம் உலகில் மிகச் சிறந்தவர்களாக கருதப்படுவோம். நன்றி. நாளை சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.